தவா எக் மசாலா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை, சப்பாத்தி, ரைஸ் கூட இது வேறு லெவலில் இருக்கும். எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி, மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூடவே 2 முட்டையை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். அதை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி மசாலாலேயே நல்லா வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே தோசைக்கல்லில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக கலர் மாறினோடனே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கூடவே பெரிய சைஸ் தக்காளியை நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்து வர அளவுக்கு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி வெந்துட்டோடனே கொஞ்சமாக மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இப்போ மசாலா நல்லா வேகட்டும். இப்போ வெந்து வந்த உடனே இப்போ வறுத்த முட்டையை அது கூட சேர்த்துட்டு அது கூட மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் போல் அப்படியே விட்டிங்கன்னா சூப்பராக எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதான், ஃபைனலாக கொத்தமல்லியை போட்டு ஆஃப் பண்ணிங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.